தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபாரின் சாக்லேட் தாங்க. கிளாஸ் சாக்லேட் தான், கேண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து டேங்கலோ. நம்ம வந்து கிளாஸ் கேண்டின்னு வச்சுக்கலாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம். இந்த சாக்லேட் ரொம்ப நல்லா ஃபேமஸாக, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியதுங்க. நம்மக்கிட்ட இந்த டிகிரிஸ் பார்க்குறதெல்லாம், டெம்பரேச்சர் பார்க்குறதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம வந்து அதை எடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றி பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃபார்ம் ஆகணும், திக்காக. அந்த அளவு நம்ம காய்ச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி, ஸ்ட்ராபெரி, திராட்சை, எல்லா பழத்துலேயும் நீங்கள் ஃப்ரூட்ஸில் செய்யலாம். எனக்கு கிடச்சது ஸ்ட்ராபெரியும் கிரேப்ஸும் தாங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். இதை வந்து பவுடர் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணாமல் தான் போடுறேன். இதில் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இதை வடிகட்டிடலாம். இது ரேஷன் சர்க்கரை. நான் அதை ஸ்டவ்வில் வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் தேவைப்படுங்க. இந்த மாதிரி ஸ்டிக் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது இந்த மாதிரி ஸ்டிக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராபெரியை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கிரேப்ஸையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது நல்ல பெரிய பழமாக எடுத்துக்கோங்க. நான் 2 பண்ண போகிறேன். பழம் அழகிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இது 1, 2 பண்ணிக்கலாம். இது வந்து அழுகுன மாதிரி இருக்குது, அழுகிச்சான்னு தெரியல, அழுகுன மாதிரி தான் இருக்குது. இப்போது கிரேப்ஸே நம்ம பெரிய கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக உருட்டு கிரேப்ஸ். இது வந்து சீட்லெஸ்ங்க. இன்னும் ஒரு 4 பழம் போடுறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சக்கரை பாக கொதிச்சிருச்சுங்க. நான் இந்த வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரூட்ஸில் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாங்க. இந்த அடியிலேருந்து மேலே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் தேவைப்படும். நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன், பார்க்கலாம். எப்போவுமே ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருக்க மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 பழம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதில் தான் நம்ம ஒன்றுமே இல்லை, இது ஃபுல்லாகவும் நம்ம கோத்துக்கலாம். நான் வந்து இது 1 மட்டும் நான் இந்த மாதிரி கோத்துருக்கேன். ஃபுல்லாக கோத்துருக்கிறதுனால கோத்துருக்கேன். ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த ஒரு சாக்லேட் தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால தான் நான் ஒவ்வொன்றும் போட்டிருக்கேன். இது ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம். பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம். ஆனால் இது ஃபாரின் கண்ட்ரியில் ரொம்ப ஜாஸ்திங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் மாதிரி ஆகணும். அந்த அளவு நம்ம இதை நல்லா காய்ச்சணும். நான் சிம் பண்ணிட்டேன். நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் விட்டு பார்க்கலாம். அப்படியே திக்காக வர்றதுல நம்ம அதில் கோட்டிங் ஆகணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ திக்காக வந்து அப்படியே நிற்கிது. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து கோட்டாகிற அளவுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். நல்லா இதில் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது இப்படி சாய்ச்சி வச்சுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஐஸ் க்யூப்ஸ் இல்லை, இப்படியே கூட நீங்கள் வைக்கலாம். ஐஸ் க்யூப்ஸில் போட்டோன்னா இதுவாக இருக்கும். எனக்கு ஐஸ் வாட்டர் தான் இருந்தது. நம்ம ஐஸ் வாட்டருக்குள்ளே இப்படி டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஐஸ் க்யூப் இருந்தால் பெட்டர். நல்லா இந்த மாதிரி நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நல்லா கோட் ஆகணும். பாருங்கள், நல்லா இதுலேயே கோட் ஆகிருக்கு. கோட் ஆனது ஐஸ் வாட்டரில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு அப்படியே தனியாக வச்சுருங்க. அதே போல் கிரேப்ஸ்
தண்ணியில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி வச்சுருங்க. கீழே ஒட்டும். அதனால் ஒரு கிளாஸ் இதில் வச்சு இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுலேயும் நல்லா கோட் பண்ணிட்டீங்களா? கோட் பண்ணிவிட்டு இதில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் சொருகிருங்க. கீழே ஒரு பிளேட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அப்படியே இதுவாகும், சாஞ்சிக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரம் அது இருக்கட்டும். இப்போது இங்கே மிச்சம் இருக்க ஸ்ட்ராபெரியாக நம்ம குச்சியில் சேர்க்காமையும் அப்படியே கிளாஸ் இது மாதிரியே போட்டுக்கலாம். நல்லா இதில் கோட்டிங் கொடுத்துக்கலாம். நல்லா திக்காக கோட்டாயிடுங்க. பாருங்கள், இது வந்து கேக் டெக்கரேஷன்ஸ் கூட பயன்படுத்துவாங்க. காஞ்சோன்னா அப்படியே வெளியே வந்துடும். இப்போது இன்னும் ஒரு கோட்டிங்கும் நான் இதில் போக்குறேன். இது கெட்டியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து காய்ச்சலாம். இப்போ பாருங்கள், நம்ம கோட் பண்ணது எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் கோட் பண்ணதை நல்லா ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எடுக்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்க வரும். இருக்கட்டும், பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக கிளாஸ் மிட்டாய், அதாவது ஃபாரின் மிட்டாய் டேங்குலு ரெடி ஆகிடுது. இதை நான் ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணலான்னு தெரியல, அப்படி தப்பு பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டெம்பரேச்சர் வச்சு மிஷின் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதை பார்ப்பாங்க. சின்ன டெம்பரேச்சர் பார்க்குற மாதிரி இது இருக்கும். அதை வச்சு உள்ளே செக் பண்ணி பார்ப்பாங்க. 300 இது வந்ததுன்னா கரெக்டாக அது உள்ளே நுழைச்சிடுவாங்க. நம்ம வந்து அப்படி பார்க்க தேவையில்ல. ஒரு தட்டில் விட்டுட்டு அப்புறம் சுரண்டி எடுத்து அது வந்து நல்லா கோட்டிங் ஆகுதான்னு பார்த்துட்டு பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. நம்ம கையிலையும் ஓட்டலை. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆனோன்னா நல்லா கருக்கு முறுக்குன்னு ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா கிளாஸ் மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா, ஃப்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சக்கரை பாகு நீங்கள் வெல்லத்தில் கூட செய்யலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லா பொக்கே மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு அழகாக. குழந்தைங்க இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா வந்து நான் குச்சி எதுவும் சேர்க்காம நான் வந்து இதை போட்டிருக்கேன். நல்லா கோட்டிங் ஆகிருக்கு. இதுவும் கொஞ்சம் நேரம் ஆனால் அப்படியே இறுகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.